ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 1 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். காருண்யாத் காமமன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதஸ்வம் விசேஷாத் ஐஸ்வர்யார்திஷதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபீஸ்வரஸ்வம் त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतना स्फीतभाग्यास्त्वं चात्मा रामवेवेत् यतुलगुणगणाधारशौरे நமஸ்தே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பகவானோட மேன்மையை பற்றி சொல்கிறார். மற்ற தேவர்களை விட இவருக்கு எவ்வளோ மேன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பட்டத்திரி சொல்கிறார். அதாவது மற்ற தேவர்கள்லாம் கருணை மிகுந்தவர்கள் தான், இருந்தாலும் அவளால் முக்தியும் கொடுக்க முடியாது, அதுக்கேற்ற சக்தி கிடையாது, தன்னையும் கொடுக்க மாட்டா. மற்ற பலன்கள் கேட்டால் கொடுப்பா. ஆனால் குருவாயூரப்பா நீ எப்படி தெரியுமா, மோட்சத்தையும் கொடுக்குற, தன்னையே அனுபவிக்கிறதுக்கு அடியார்கள் வந்தால் நீ சந்தோஷமாக அவள் அனுபவிக்கிறதுக்கு நீ ஒன்றையே கொடுக்குற. அதுவும் அது மட்டும் இல்லை, அவள் கேட்கிற மற்ற பலன்களையும் நீ கொடுத்து விடுகிறாய். ரெண்டாவது, மற்ற தேவர்கள் எல்லாம் அவள் இடத்துல ஆளுமை செலுத்துவா, அங்கே இருக்கிற மற்றவாளை அவள் கண்ட்ரோல் பண்ணுவா. பிரம்மா சத்தியலோகத்துக்கு தலைவனாக இருந்து ஆளுமை செய்வார். இந்திரன் தேவலோகத்துக்கு தலைவனாக இருப்பார். ஆனால் குருவாயூரப்பா நீயோ அனைவரையும் ஆள்கிறாய், உனக்கு யாரும் தனியாக தலைவன் என்று கிடையாது. மூணாவது, இது உன்னது ஜீவாத்மாக்கள் இருக்கா இல்லையா, அவள் உன்னை ஒவ்வொரு நொடியும் ரொம்ப பக்தியோடு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற, அனுபவிக்கிறா. நீ ஆனந்தமே வடிவாக இருக்கிறாய். மற்ற தேவர்கள்லாம் மற்ற விஷயங்களில் ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஒப்பற்ற கல்யாண குணம் கூட்டங்களாக நீ இருக்கிறாய். எல்லாத்துக்கும் நீ தான் ஆதாரமாக இருக்கிறாய், சூரனாக இருக்கிறாய். உனக்கு நிகர் நீ மட்டுமே, உனக்கு மேம்பட்டவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட உனக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன்.